ஒரு வீடு கட்டுதலுக்கு பின்னாடி வெறும் பணம் மட்டுமல்ல, ஒரு அறிவு இருக்கிறது, ஒரு ஞானம் இருக்கிறது. அதனாலதான் வேதம் வீடு கட்டக்கூடிய விஷயத்துல நிறைய போதனைகளை வைத்திருக்கிறது. அடுத்து ஒருத்தவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மிகுந்த கஷ்டப்பட்டு தங்களுடைய மற்ற ஆடம்பர செலவுகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பொறுப்பா இருந்து அவங்க அதை கட்டுறாங்க. அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு வேணாலும் அது எளிதா இருக்கலாம். ஆனா அதுக்காக அவர்கள் பட்ட பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டுமா அப்படிங்கிற சிலர் கேள்வியையும் எழுப்புவார்கள். ஆனால் உண்மையை சொல்ல போனா நம்ம பெரிதாலாம் அந்த அளவுக்கெல்லாம் முன்ன மாதிரி உழைக்கிறது இல்லை. ஒரு காலத்துல கடுமையான உழைப்பு, ஆனால் குறைந்த பணம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த உழைப்பு ஓரளவுக்கு ஓகேங்கிற அளவுக்கு சம்பளங்கள் சில இடங்களிலே வர ஆரம்பித்திருக்கிறது. அப்ப நாம அதிகமாக உழைக்க தவறிவிட்டோம். இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாரு அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறது. அதை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கு. கர்த்தருக்கு உழைக்கிறவர்களை பிடிக்கிறது. பொறுப்பா இருக்கிறவங்களை கர்த்தருக்கு பிடிக்கும். ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்களை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால இந்த வீடு கட்டப்படுவதிலே தேவனுடைய கரத்தோடு கூட இந்த குடும்பத்தாரினுடைய பொறுப்பும் அடங்கி இருக்கிறது. அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. வீடு கட்டுவதை குறித்து வேதம் பல சத்தியங்களை பேசுகிறது. முக்கியமா கட்டிட வீட்டை குறித்து, சாந்து, செங்கல், மணல், அதை குறித்து வேதம் எங்கேயாவது பேசுகிறதா அப்படின்னு கேட்டா ஆமா, பேசுது. பைபிள்ல வீடுங்கிற வார்த்தை வெறும் கட்டடத்தை குறிக்கிறதோடு அல்லாதபடிக்கு குடும்பத்தையும் குறிக்கிறது, ஒரு தனி நபருடைய சரீரத்தையும் குறிக்கிறது. நாம கர்த்தருடைய வீடாய் இருப்போம் அப்படின்னு எபிரேயர்ல வாசிக்கிறோம். அங்க வீடு என்பது நம்மை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல ஒருவன் வீடு கட்ட மனதாய் இருந்து அவன் அதை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த வீட்டை என்னால கட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி அவன் கணக்கு பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை அன்றைக்கு வாழ்ந்த மக்களிடத்திலே வைக்கிறார். அங்கு ஒரு வீட்டை கட்டக்கூடிய விஷயத்தை குறித்து இயேசு கிறிஸ்து மிக அழகாக ஒரு காமன் சென்ஸ், பொது அறிவை குறித்து பேசுகிறார். இதை எங்களால செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத அவன் யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்காம களத்தில் இறங்கி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க. எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறார். இது ஒரு காமன் சென்ஸ், ஒரு பொது அறிவு. ஒரு செயலிலே நாம இறங்கும் பொழுது அதை நம்மளால செய்ய முடியுமா முடியாதா என்கிற ஒரு அறிவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் விசுவாசத்திலே நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வெறும் 10,000 சம்பளம் இருக்கும், லோன் பார்த்தீங்கன்னா 20,000 போட்டு வச்சிருப்பாங்க. இது காமன் சென்ஸ் இல்லை, இது சென்ஸே இல்லாத ஒரு செயல். அப்படி ஒருபோது நம்ம செய்யக்கூடாது. அதற்கு பழியை கர்த்தர் மீது போட்டுறக்கூடாது. நான் விசுவாசிப்பேன், அவர் என் கடனை கட்டிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கூட நமக்கு ஒரு போதனையை கொடுக்கிறார். ஒருவர் வீடு கட்ட மனதா இருந்து அதை தன்னால் கட்ட முடியுமா முடியாதா, அவர் அதை யோசிக்க மாட்டாரா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். எதற்காக அந்த உவமையை சொன்னார்? அது போல ஒருவன் என்னை பின்பற்ற மனதா இருந்தால் அவன் கணக்கு பார்க்க கடவன். யோசிச்சு பின்பற்றுங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது நம்மளுடைய சிந்தனையின் அடிப்படையில் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது கர்த்தர் அன்றைக்கு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தார். ஏதோ என்னை பின்பற்றுவது என்பது 10 பேர் வெளியில இருக்கிறவங்க சொல்லி இவர் பின்னாடி போப்பா, உனக்கு நிறைய அது கிடைக்கும் இது கிடைக்கும், ஒரு பெரிய கூட்டமே இயேசு கிறிஸ்து பின்னாடி போனாங்க. ஆனா கடைசியில என்ன ஆயிற்று? பல பேர் இவர் பின்னாடி போனா நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிருவோம்னு சொல்லி ஓடிட்டாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை சொன்னார். நீங்க என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் யோசித்து பின்பற்றுங்கள். இது விளையாட்டான காரியம் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற சத்தியத்தை அவர் நமக்கு போதித்தார். அப்பதான் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். சரி, இன்றைக்கு நாம் இந்த வீட்டின் மூலமாக என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் என்ன செய்யுங்கள்? தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனுக்கு மகிமையாக அதை செய்யுங்கள் சொல்லப்படுது. இப்ப நான் ஒரு வீட்டை கட்டி இருக்கிறேன், இதுல எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது? ஒரு சிலர் வீடு இல்லாமல் இருக்கலாம், அதற்காக அவர்கள் குறைந்தவர்களா? இல்லை இல்லை, அப்படி எல்லாம் இல்லை. வீடு கட்டினாலும் சரி கட்டாவிட்டாலும் சரி, அதனால் தான் புசித்தாலும் சரி நீங்கள் தண்ணி குடிச்சாலும் சரி, வசனத்தின் அர்த்தம் அதுதான். புசித்தாலும் குடித்தாலும் அப்படின்னு சொன்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டாலும், ஏன் தண்ணி குடிச்சா கூட நீங்கள் அதை என்ன செய்யுங்கள்? தேவனுக்கு மகிமையாக செய்யுங்கள். இப்ப நான் ஒரு வீட்டை கட்டி இருக்கிறேன், இதிலே தேவன் எப்படி மகிமைப்படுவார்? இதுல நான் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனம் ஏதாவது இதை குறித்து பேசுகிறதா அப்படின்னு கேட்டா, வேத வசனம் நேரடியாக இந்த வீட்டை கட்டிட்டா நீ இதன் மூலமாய் மகிமைப்படுத்து, இந்த வீட்டின் மூலமாய் மகிமைப்படுத்து அப்படி நேரடியா வசனம் இல்லை.
ஆனாலும் கூட நமக்கு சில வேத வசனங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன. நம்மளுடைய வீடு தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்பர் 1, இந்த வீடு எல்லோருக்காகவும் திறக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். ஓப்பன் யுவர் டோர் அப்படின்னா யாருக்கு வேணாலும் திறந்து விடலாமா? நமக்கு தெரியும், காமன் சென்ஸ் சொல்லுது, வீடை எப்பயுமே திறந்து வச்சா வெளியில இருக்கிற ஆடு, மாடு, பூனை, நாய் எல்லாம் கூட உள்ள வரும். அப்படி நாம சொல்லலை. ஆனால் வேதவசனம் என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறது? ஹாஸ்பிட்டாலிட்டி என்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறது. ஹாஸ்பிட்டாலிட்டி அர்த்தம் என்ன? நான் யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். ஒரு அறிக்கை இப்படியாக சொல்லுகிறது, உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் உலகத்திலேயே 70% மக்களை விட நீங்கள் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லு. உங்களுக்கு வாடகை வீடு இருந்தால் நீங்க உலகத்துல 50% மேல இருக்கக்கூடிய மக்களை விட பணக்காரர்கள். இங்க யாருக்குமே வீடு இல்லாம இல்ல. சொந்த வீடு இருக்கலாம், என்ன இருக்கலாம், வாடகை வீடு இருக்கலாம். அப்படி பார்த்தா நீங்களும் நானும் ஒரு வகையில யாருதான்? பணக்காரர்கள் தான். அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை உணர கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஆதாமால் அதை உணர முடியல. உலகமே ஆதாமுக்கு சொந்தமா இருந்தது. ஒரே ஒரு மரம் மாத்திரம்தான் சொந்தம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரே வருத்தம், அந்த மரம் எனக்கு இல்லையே. இப்போ முதலாவது இந்த இல்லத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இதன் மூலமா எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று சொன்னால், ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பதின் மூலமாக நீங்கள் தேவனை என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். எப்படி உபசரிக்குதல்? ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். லேவியராகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனம். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்திலே உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனில் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக நாம இன்றைக்கு என்ன செய்வோம்னா, நம்ம தெரிந்தவர்களுக்கு உதவி செய்வோம். ஆனா அன்னைக்கு பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, அந்நியர்கள், இன்னைக்கு அந்நியர்களுக்கு தண்ணி கொடுக்க கூட முடியாத அளவுக்கு நிலைமை மிக மோசமாய் மாறிடுச்சு. தண்ணி கொடுக்க போனாங்க, உள்ள வந்துட்டாங்க, செயின் அத்துட்டு போயிட்டாங்க என்பதெல்லாம் இருக்கிறது. ஆனால் முதலாவது என்னுடைய மனது யாருக்கும் உதவி செய்வதற்கு, இந்த இல்லத்தை திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கவனத்தோடு கூட ஆயத்தமும் எனக்கு தேவை. அந்த கவனம் ஆண்டவர் நமக்கு தருவார். வேதவசனம் சொல்லுகிறது, அந்நியனை நீ எப்படி நடத்தணும்னா சுதேசியை போல நடத்த வேண்டும். அதுக்கு ஆங்கிலத்துல என்ன அர்த்தம்னா, ஒன் பார்ன் அமாங் யூ அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் மத்தியில, அதாவது உங்க கூட பிறந்த ஒருவனை போல எண்ணிக்கொண்டு அவனை என்ன செய்யுங்க, நடத்துங்கள். இன்றைக்கு நாம பெரிய பெரிய டாக்டரின் பேசுறோம், பெரிய பெரிய சத்தியங்களை பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உபசரிப்பு அப்படிங்கிறது குறைந்து இருக்கிறது. உபசரிப்புங்கிறத நம்ம மறந்துட்டோம். இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத ஆரம்பிச்சதே கிறிஸ்டியன்ஸ் தான், வேற எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சராசரி வயசை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 35 வயசு 45 வயசு தான், செத்து போயிடுவாங்க அதுக்குள்ள. அதான் உண்மை. எப்பொழுது சரியான மருத்துவ முறைமைகள் இங்கு வந்ததோ, இந்தியர்களுடைய சராசரி வாழ்நாள் காலம் 50 வயதானது, 60 வயதானது. இப்ப கிட்டத்தட்ட 70 வயது என்று சொல்லுகிறார்கள். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொன்னா அது விளையாட்டல்ல, சும்மா ஏதோ மருத்துவம் பார்க்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. ஒருத்தர் கஷ்டப்பட்டு கிடக்கிறாருன்னு சொன்னா மருத்துவம் பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், குற்றுயிரும் கொலையுருமாய் அடிக்கப்பட்டு கிடந்தவனை ஒருத்தர் இறங்கி அந்த சமாரியன் அப்படி தூக்கி தன்னுடைய வண்டியில வச்சுக்கிட்டு, குதிரையில வச்சு அந்த இடத்துல போய் காசு செலவழித்து, எவ்வளவு கஷ்டம். நம்மளுடைய வேலை எல்லாவற்றையும் விட்டு விட்டு செய்ய வேண்டி இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வீடு தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது உபசரிப்பின் வீடாக இருக்க வேண்டும். மற்றவர்களை உபசரிப்பதற்கு நாம் முந்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். உன்னிடத்துல தங்குகிற அந்நியனுக்கு நீ எல்லா விதத்திலும் உதவி செய் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நீ எகிப்தில் அந்நியனா இருந்தாய். ஒரு காலத்திலே நாம் வீடு இல்லாமல் இருந்தோம். நாம் அதை செய்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, அதன் மூலமாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அடுத்து பாருங்க, 1 பேதுரு 4:9. ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க சொல்லிக்காம கொள்ளாம நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா உபசரிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு முறுமுறுப்பு. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஆனா நாம ஆயத்தமா இருக்கோம்னு சொன்னா, எப்பொழுதுமே என் வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு சாப்பாடு போட முடியும் என்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். திரைப்பட நடிகர் அவர் யாரும் விஜயகாந்தை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவார்கள். அவங்க வீட்டுக்கு போனா சாப்பிடாம வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவர் விடவே மாட்டாராம். அப்படித்தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அவருடைய சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை எடுத்துட்டு, இங்க யார் வந்தாலும், அப்படி பார்த்தா யார் வேணாலும் வருவாங்களே, வரட்டும் அப்படிங்கிறாராம்.
இன்றைக்கும் பொதுமக்கள் மத்தியில இந்த ஒரு பேச்சு தான் அவருக்கு பெருசா பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேற யாருக்குமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வீடு ஒருவேளை வசதி நமக்கு இருக்கும் பட்சத்துல அந்த வீட்டுக்கு போனா நிச்சயமா நமக்கு சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க. ஏன்னா யாரு பசி இருக்கிற சமயத்துல அவங்க எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு வரமாட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய வீடு எப்பொழுதுமே முறுமுறுப்பு இல்லாமல் எந்த சூழ்நிலையிலுமே மற்றவர்களுக்கு ஆயத்தமா இருக்கணும். நான் விளையாட்டாய் சொல்லுவதுண்டு, யாராவது எங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு போன் பண்ணா போதும், அப்புறம் தான் நாங்க சும்மா பம்பரமா வேலை செய்வோம். அப்படி அங்க கிடக்கிற சோஃபால கிடக்கிற துணி எடுத்து போடுறது என்ன, அந்த பக்கம் லுங்கி கிடக்கிறது அதை எடுத்து போடுறது என்ன, இந்த பக்கம் வெள்ளக்கமாத்த எடுத்து கூட்டுறது என்ன, பல வேலைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்ம வீடா, திடீர்னு அவங்க போன் பண்ணி பிரதர் சாரி பிரதர் இன்னைக்கு வர முடியல, எப்படி இருக்கும்? நான் சொல்லுவேன், இனிமேல் அடிக்கடி யாராவது தயவுசெய்து வர்றீங்களோ வரலையோ வர்றோன்னு ஒரு போனை மட்டும் பண்ணிருங்க, எப்படி எங்க வீடு சுத்தமாகுதுன்னு மட்டும் பாருங்க. நான் சொல்லுவேன், எப்பொழுதுமே ஆயத்தமா இருந்தால் அந்த வீட்டுக்கு தேவன் ஆட்களை அனுப்புவார். அதன் மூலமாக தேவநாமம் என்ன செய்கிறது? மகிமைப்படுகிறது. இதன் மூலமாக இந்த கட்டடம் கட்டி வச்சிருக்கிற இதுல ஒண்ணுமே இல்ல, இதன் மூலமாக நீங்கள் தேவனை என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருந்தால் அங்க முறுமுறுப்புக்கு வேலை இருக்காது, எந்த பிரச்சனைக்கும் அங்கு வழிவகை வாய்ப்பே கிடையாது. நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் உவமையை சொல்லு, சிநேகிதனா இருந்தா கூட நீ ராத்திரி போய் அவங்க வீட்டு கதவை தட்டும் பொழுது அவன் தூங்கி கொண்டு இருப்பான். இப்ப எனக்கு சாப்பாடுலாம் கொடுக்க முடியாதுப்பா, வீட்டுல எல்லாரும் படுத்துட்டோன்னு யாரு? சிநேகிதன். அதுக்கப்புறம் சரி நம்ம ஃப்ரெண்டா போச்சு, வேற வழி இல்லை, வேற அவன் எங்க போய் சாப்பிட போறான்னு அப்படியே முறுமுறுத்து கொண்டாவது சலித்து கொண்டாவது அவன் என்ன செய்வானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? சாதாரண நண்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிகளை குறித்தல்ல. விசுவாசிகளாகிய நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்னா, நைட்டு 1 மணிக்கு கூட இவங்களுக்கு போன் பண்ணா முறுமுறுப்பு இல்லாமல் இவர்கள் ஏதாவது ஒரு உதவியை செய்வார்கள் அப்படின்னு இருக்கணும். அந்த அளவுக்கான உபசரிப்பை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் அதைத்தான் கொண்டு வரணும். அதற்காகத்தான் இந்த வீட்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வீட்டின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், நாம் மறந்து விடக்கூடாது. நம்பர் 3, அடுத்து பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல தேவ ஊழியர் அந்த வீட்டுக்கு போறாரு. அங்க கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அந்த ஊழியரை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார், அதனால மேல இவருக்காக ஒரு அறையை கட்டி, அவர் வேதம் வாசிக்கிறதுக்கு ஒரு டேபிளை போட்டு அந்த விளக்கை வைத்து ஒரு மேல் வீட்டுல ஒரு அறையை நாங்கள் என்ன செய்வோம்? ஏற்படுத்துவோம். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், உண்மையான கர்த்தருடைய ஊழியர்களை தாங்கக்கூடிய ஒரு வீடாக நம்மளுடைய வீடு இருக்க வேண்டும். உண்மையான ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வீடாக இது இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக 24/7 இந்த வீடு என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? ஆயத்தமாக திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க கிட்ட ரூம் இருக்கா இல்லையோ, ஆனா இதுக்காகவே ஒரு ரூம் ஆயத்தம் செய்தார்கள், ஒரு ரூமையே கட்டினாங்க, மேல ஒரு ரூமை எடுத்தாங்கன்னு பாக்குறோம். அப்படி இன்றைக்கு நம்ம செய்ய முடியாது. ஆனால் இது எதை காண்பிக்கிறதுனா, ஒரு போதனையை நமக்கு கொண்டு வருகிறது. நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் உபசரிப்பு. நாம இன்னைக்கு பெரிய பெரிய டாக்டரின்ஸ் பேசிடலாம், ஆனா இருக்கிறதுல கடினமான காரியம் அப்படிங்கிறது உபசரிப்பு. சம்டைம்ஸ் வீட்டுல கணவன் என்ன பண்ணிடுவாரு, மனைவி வீட்டை சொல்லாம திடீர்னு 4 பேரை வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. பாருமா சமையல் பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்துல எதுவும் கிடையாது. வீட்டு உள்ள போனீங்கன்னா டம்ளர் இது கீழே போகும், தட்டு சவுண்டு கேட்கும். இந்த மனுஷன் ஏன் சொல்ல மாட்டீங்களா முன்னாடியே? ஏன்னா அது ஒரு பெரிய வேலை. திடீர்னு ஒரு 5 பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கிறது சாதாரண வேலையா? தயவு செய்யுங்க அப்படி செய்யாதீங்க கணவன்மார்கள். ஒருவேளை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை ஒரு புன்முறுவலோடு நாம செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னா, உண்மையாகவே கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துகிறோம்னு அர்த்தம். அது கடினம், அது ரொம்ப கஷ்டம். ஈவன் மார்த்தாளாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. மரியாள் மார்த்தாள் வீட்டுக்குள்ள, மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை உள்ள வீட்டுல அனுமதிச்சுட்டாங்க. ஆனா உள்ள போய் வேலை செய்யும் போதுதான் பிரச்சனை விட்டது. என்ன நம்ம மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சகோதரி இவர் பைபிள் ஸ்டடி எடுத்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்க ஒரு கஷ்டம் விடுகிறது. உபசரிப்பில் தியாகம் இருக்கிறது. உபசரிப்புல நம்மளுடைய பிரைவேசி போகிறது. நாம தனியா இருக்கும்போது சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா வீட்டுக்கு ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா நாமளா இருக்க முடியாது அல்லவா? அதெல்லாமே ஒரு வகையில நாம என்ன செய்யறோம், நம்மளுடைய சுகத்தை இழக்கிறோம். ஆனா அதையெல்லாம் செஞ்சா மட்டும்தான் அங்கு உபசரிக்க முடியும். நம்மளுடைய வீடு அதற்காக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்வோம். சரி, இது எப்படி தேவனுக்கு மகிமை இல்லாமல் போக முடியும்? அதையும் நம்ம சிந்திக்கணும். நான் ஒரு வீட்டை கட்டி விட்டேன்,
இது மற்றவர்களுக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வீடு அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கு, அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. சரி, எந்த அடிப்படையில் இது தேவனுக்கு அவமகிமையை கொண்டு வருகிறது அதையும் நம்ம பார்க்க வேண்டும் அல்லவா? எந்த அடிப்படையிலங்கிறதுல ரொம்ப கவனமா நாம் இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாம கன்வீனியன்ஸ், கம்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். இது எதை காண்பிக்கணும்? ஒரு செல்ஃபிஷ் ஆக்ஷன். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. இதனால நாம உபசரிக்கவே முடியாது. இது தேவனுக்கு அவமகிமையை கொண்டு வரவா. ஏன்னா இந்த கன்வீனியன்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா வெளியூர் போங்க, 10 நாள் 20 நாள் போங்க, எப்படா நம்ம வீட்டுக்கு வருவோம்னு இருப்போம். ஏன்னா அந்த வீடுங்கிறது வெறும் பாதுகாப்பு அல்ல, வெறும் நான் தங்கக்கூடிய இடம் அல்ல, எனக்கு ஒரு சுதந்திரமான ஒரு இடம். ஏன்னா இந்த வீட்டுல நான் எப்படி வேணாலும் இருப்பேன். நான் சட்டை போடாமல் இருப்பேன், பனியனை மட்டும் போட்டுட்டு திரிவேன், கிழிஞ்ச பனியனை கூட போட்டுட்டு நான் பாட்டு சுத்திக்கிட்டு இருப்பேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா பழகிடும். நாள் ஆக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமளே நம்ம அப்படியே சுருக்கி கொண்டு இந்த உபசரிப்புங்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிருக்கும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல யாராவது வந்தாங்கன்னா இந்த ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணா அது ஏதோ அவமானமாய் நினைப்பாரு. எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, ஐயோ என்ன ஹோட்டல்ல அவங்க எல்லாம் தப்பா எடுத்துக்குவாங்க, ஆனா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணா நல்லா இருக்கும், நாம செஞ்சோம்னா மகா கன்றாவியா வரும், அது வேற விஷயம். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களே செஞ்சாதான் அது அவங்களுக்கு மதிப்பு. பாத்தீங்களா, கடையில வாங்கி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அப்படி எல்லாம் கண்ணும் கிடையாது. என்னன்னா உபசரிக்கிறதுல கூட நம்ம கையால அதை செய்யணும், அப்படி இல்லாட்டி அவங்களை நாம அவமரியாதையா நினைக்கிறோங்கிற அளவுக்கு ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு கன்வீனியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நாம இருக்கணும். எதுவுமே எனக்கு உடம்பு நோகாம இருக்கணும், கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா எந்த நல்ல விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. இது தேவனுக்கு அவமகிமையை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. எப்படா அவங்க கிளம்புவாங்கன்னு யோசிப்போம். ஒருவேளை சின்ன பிள்ளைகள் வெளியிலிருந்து வந்துட்டாங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா எதையாவது உடைத்து விட வாய்ப்பு இருக்கிறது. நம்ம மனசு கிடந்து அப்படியே ஒரு மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் எதை காண்பிக்குது அப்படின்னா, ஐயோ யாரையுமே வீட்டுக்குள்ள விடக்கூடாதா இனிமேல் என்கிற எண்ணத்தை எல்லாம் கொண்டு வரும். இது எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டோரை சாத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும். அது தேவனுக்கு அவமகிமையை கொண்டு வரும். நான் சொல்லுகிறேன், பொருள்களை விட நான் லிவிங் திங்ஸ், அதை விட லிவிங் திங்ஸ், மனுஷர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளும். நான் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த பொழுது என் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பொண்ணு ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து, நான் அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருந்தேன். அது சும்மா சின்னது, அப்படியே கலைஞர் டிவி மாதிரி தினூட ஒரு மானிட்டர். அந்த காலத்துல அப்படித்தான் இருக்கும், ஒரு 14 இன்ச் அந்த மானிட்டர். இந்த பொண்ணு ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்துட்டு அந்த மானிட்டர்ல அப்படியே ரவுண்டு போட்டு ஏதோ கிரிக்கிட்டு போயிடுச்சு. நானும் தொடச்சு பாக்குறேன், அது போகவே இல்லை. எனக்கு மனசே போயிடுச்சு. ஷோ எப்படிரா இதுன்னு. அந்த பிள்ளைய அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன், பக்கத்துல கூட விட மாட்டேன். நாட்கள் ஆனது, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. அந்த மானிட்டரை பழைய கடையில போனா அதை வாங்க மாட்டேங்கிறான். சார் இதெல்லாம் வாங்க மாட்டேங்க, தூக்கி குப்பையில போடுங்க அப்படிங்கிறான். குப்பையில போட்டா கூட அது வேணாம் சார், நீங்களே போய் போட்டுருங்க, யாருமே எடுக்க மாட்டேங்கிறானுங்க. அந்த அளவுக்கு அது கொஞ்சம் கூட மதிக்கத்தகாத ஒரு பொருளா போயிருச்சு. அதை போடும்போது எனக்கு பார்த்தது எல்லாம் அந்த பிள்ளை கிறுக்குன்னு அந்த ஸ்கெட்ச் மட்டும் அதுல இருக்கு. அந்த பிள்ளைய அங்க பார்த்தோம் என்னை கண்டாலே ஓடிடுது, இவன் வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டான். இதுக்காகவா இதை பண்ணி இருக்கிறேன் நானு? அன்றைக்கு இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அது ஒரு காலம் ஆக ஆக பாத்தீங்கன்னா, அடைச்ச இதுக்காகவா. நான் கல்லூரி படிக்கும் போது ஒரு பைக் வாங்கினேன், ஒரு பையில தொட விட மாட்டேன், அப்படியே தொடச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா 10 வருஷம் யூஸ் பண்ணேன் நல்லா. அதுக்கப்புறம் அதை விற்க முடியல. சரி யாருக்காவது ஃப்ரீயா கொடுத்துடலாம்னா ஒருத்தர் வாங்க மாட்டேங்குது, ஃப்ரீயாவே வாங்க மாட்டேங்குது. இது எல்லாம் வச்சு யாரு பிரதர் மெயின்டைன் பண்றது, அடப்பாவீங்களா? அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிற வரைக்கும் ஒரு மதிப்போட இருக்கு. அதன் மூலமா நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களை உதாசீனப்படுத்திடுறோம். ஆனா நிச்சயமா அந்த பொருள் என்ன தெரியுங்களா, நமக்கு போர் அடிக்கும், அதுவும் ஒரு காலத்துல அதனுடைய மதிப்பை இழக்கும். ஆனா அன்னைக்கு நாம உதாசீனப்படுத்தினவர்கள் கடைசி வரைக்கும் எப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் இருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு இது எல்லாமே அவ மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. சோ நம்ம மனிதர்களை நேசிப்போம், பொருள்களை அல்ல. பொருள்கள் பழையதாய் போகக்கூடியது, அதை ஞாபகத்துல நம்ம வைத்துக் கொள்ளுவோம். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிக்க கடவீர்கள். நம்மளுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்டல். தேவனுக்கு கட்டிடத்தால் கட்டப்பட்ட வீட்டை விட அவர் கட்டின நம்ம அந்த வீட்டு மேலதான் அக்கறையா இருக்கிறது. ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல எங்க அம்மா, எல்லாத்துக்கும் கரெக்டான உதாரணம் எங்க அம்மா இருக்கிறாங்க. 1987 எங்க அப்பா வாங்கின ஒரு இடத்துல இவங்க ஒரு வீட்டை கட்டினாங்க. ஏன்னா எங்க அப்பா செத்து போயிட்டாரு சின்ன வயசுல.
இவங்க வீட்டை கட்டிட்டு இது அப்பா வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நாளாச்சு இப்ப வீடெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, அங்க யாருமே கிடையாது. அந்த வீட்டை எங்க அம்மானால விற்க முடியல. உங்க அப்பா வாழ்ந்த வீடுடா, அவர் அங்க வாழவே கிடையாது, அவர் இடத்த தான் வாங்கினாரு. ஆனா இது உங்க அப்பா வீடுடா இப்படியே சொல்லி ஒரு சென்டிமெண்டலா போய் அப்படியே போயிருச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சென்டிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இது அப்பா படுத்த இடம், இந்த இடத்துலதான் தலையை வச்சிருந்தாரு, இந்த வீட்டை நான் கடைசி வரைக்கும் விட மாட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலைகள் தேவனுக்கு அவமகிமையைத்தான் கொண்டு வரும். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? ஒரு சாதாரண விஷயத்திலேயே உங்களால விட்டு கொடுக்க முடியலன்னா கர்த்தருக்காக நீங்க எதையுமே விட்டு கொடுக்க முடியும். நன்றாக ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. என்றைக்குமே தேவனுடைய காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆபிரகாம தேவன் அழைத்த பொழுது முதல்ல அவர் காரானூர்ல அழைத்து கொண்டு வருகிறார். அழைக்கும் போது கூட யார் வந்தா தெரியுங்களா? ஆபிரகாமுடைய அப்பாவும் வந்தார். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆபிரகாமை மட்டும் தேவன் அழைக்கல, ஆபிரகாம குடும்பத்தோட அழைச்சிட்டு வர்றாரு. ஆபிரகாமுடைய அப்பா எல்லாரும் வர்றாங்க. அதாவது ஆபிரகாம் அந்த தேசத்துல இருந்து காரானூர்ல வரும்பொழுது ஆபிரகாமுடைய அப்பா செத்து போயிடுறாரு. செத்து போன உடனே, அதாவது எங்க இந்த வசனம் இருக்குன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனமும் 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனமும். ஆபிரகாம் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் எங்கேயுமே போகாம அப்படியே உட்காந்துக்கிறார். அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறார். மீண்டும் தேவன் அழைத்தார் ஆபிரகாம, உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ புறப்படுன்னு அழைச்சார். நீ அப்பா இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்ட? அங்கேயே உட்காந்துக்கிட்ட. நீ உன் தகப்பன் வீட்டை, அங்கே நோ சென்டிமெண்ட். நம்மளுடைய வீட்டுல செங்கல்ல சாந்துல ஒவ்வொன்றிலையும் அவர் பேர் எழுதியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா கிடையாது, யாரு பேரும் எழுதல. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, சொந்த வீடு வாடகை வீடு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. எங்க இது சொந்த வீடுன்னு சொல்லுங்க, எத்தனை நாள் நீங்க சொந்தமா இருப்பீங்க? நீங்க போனதுக்கு அப்புறமும் இந்த வீடு வேறொருடையதாய் மாறிவிடும். சொந்த வீடே கிடையாது நமக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இது என்னவா இருக்கும்? சொந்த வீடு. அதுக்கப்புறம் யாருக்கோ சொந்தமாகி விடும். அது நம்மளுடைய பிள்ளைக்கா இருக்கலாம், மருமகனுக்கா இருக்கலாம், மருமகளுக்கா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனா கடைசி வரைக்கும் நான் ஒரு வீட்டை சொந்தம் கொண்டாட முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. இந்த உலகத்துல நமக்குன்னு சொந்தம் என்று எதுவுமே கிடையாது. நாம் பரதேசிகளாக வருகிறோம், பரதேசிகளாக போகிறோம். யாரும் இல்லாமல் வருகிறோம், யாரும் இல்லாமல் போகிறோம். நிர்வாணமாய் வருகிறோம், நிர்வாணமாய் போகிறோம். அதை எப்பொழுதுமே நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அதனால இந்த வீட்டுல சில சமயங்கள் ஒரு சென்டிமெண்ட் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னா அது தேவனுக்கு அவமகிமையை கொண்டு வரும். ஏன்? வாடகை வீட்டில் இருக்கிறவர்களே, சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு இருக்கிறது. என்னன்னா, தேவன் அந்த இடத்தை விட்டு கிளம்புங்கன்னு சொன்னா கிளம்ப முடியாது, மாட்டிக்குவாங்க. அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ், நம்மளுடைய பிளான் எல்லாம் எப்படி பண்ணுவோம்னா அந்த வீட்டை சுத்தியே தான் பண்ணுவோம். ஒரு சபையை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து எல்லாமே அந்த வீட்டுல ஆணி அடிச்ச மாதிரி மாட்டிக்குவோம். ஏன்னா கிளம்பி போக மாட்டோம், அப்படியே நாம் பழகி விடுவோம். தேவன் திடீர்னு ஒரு இடத்துல கிளம்ப சொல்றாரு, எப்படி போக முடியும்? எனக்கு தான் வீடு இங்க இருக்கு, நான் எப்படி போக முடியும்? அது முக்கியமா ஊழியக்காரர்கள் மிகப்பெரிய ஆபத்திலே மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால சொந்த வீடு இருக்கக்கூடாதா? அப்படி அல்ல. சொந்த வீடா இருந்தா கூட நான் நாடோடி என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். கடைசியாக இந்த வீடு எப்படி தேவனுக்கு அவமகிமையை கொண்டு வரணும்னா, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வீட்டின் மேல் குற்றத்தை தூக்கி போட்டுறது அல்லது பழியை தூக்கி போட்டுறது. ஜன்னல் பெருசா இருந்துச்சு பிரதர், அதனால என்ன? அதனாலதான் என் மனைவியை அடிச்சு விட்டேன் பிரதர். என்னையா சொல்ற? ஜன்னல் பெருசா இருந்ததுக்கு உன் மனைவியை அடித்து விட்டாயா? ஆமா பிரதர், ஜோசியக்காரர் அப்படித்தான் சொன்னார். ஜன்னல் சிறுசா இருந்துச்சு, அதனால அவ என்னை அடிச்சிட்டா பிரதர். இது மூட நம்பிக்கை. திடீர்னு நீங்க வெளியில போறீங்க, அந்த எப்பொழுதுமே நிலை ஒன்று நீட்டி கொண்டு இருக்கும், தெரியாம அப்படி தடுக்கி விட்டுட்டு போயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு போயிருவோம் பிரதர். அப்படியா? மனசுக்குள்ள ஏதோ தடுக்கல்னு என்னாலே அது மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கணும், மனசுல வந்துடணும். கர்த்தருக்கு அது அவமகிமையை கொண்டு வரும். சரிங்களா? பேங்க் போய் ஒரு செக் கலெக்ஷன் போடணும், 1 லட்சம் ரூபாய் செக், அப்படி கலெக்ஷன் போட அப்படி வீட்டுக்கு போகும்போது அப்படி செருப்பு வந்து போச்சு அல்லது நிலையில தட்டிருச்சு, என்ன பண்ணுவீங்க? செக்கை கிழிச்சு போட்டுருவீங்களா? கர்த்தர் அதை வேண்டான்னு சொல்றாரு, தடுக்கிறாரு? கிடையவே கிடையாது. தடுக்கி விட்டு குப்புற விழுந்து மூக்குல ரத்தம் விழிஞ்சா கூட ஓடுவோம் பேங்க்குக்கு, அப்படியே பிளாஸ்டர் போட்டுக்கிட்டு. ஏன்னா காசு மேட்டுறது. அங்கெல்லாம் நம்ம எந்த தடுக்கலையும் பார்க்கறது. ஸோ வீட்டுக்குள்ள இந்த செங்கல், இந்த கதவு இது மாற்றி வச்சிருக்கிறாங்க, அதை மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம், அதன் மூலமாக என் வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, வீட்டுக்குள்ள சாத்தான் வந்துருச்சு. சாத்தான் வர முடியாத இடம் ஏதாவது இருக்கு? அவன் வீட்டுக்குள்ள இருப்பான், சபை கட்டடத்துக்குள்ள இருப்பான், அவன் என் மனசுக்குள்ளதான் வரக்கூடாது. அவன் என் புத்தியை என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க, இது எல்லாமே மூட நம்பிக்கை கர்த்தருக்கு அவமகிமையை கொண்டு வரும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வீடு எப்பொழுதுமே
தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா தைரியமா வீட்டுல நீங்க போர்டு போட்டுக்குங்க, இந்த வீட்டின் தலைவர் கர்த்தர் அப்படின்னு போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா போடக்கூடாது. இந்த வீட்டின் தலைவர் கர்த்தர், கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலையா இருக்கிறாருன்னு போட்டுட்டு உள்ள சாத்தா இருக்கிறான், அல்லது ஜன்னல் சரியில்லை, அது சரியில்லை, இந்த கலரை மாத்தணும், அந்த செவரை அந்த பக்கம் எடுக்கணும் என்பது போன்ற எண்ணங்கள் நமக்கு ஆபத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை அல்ல. அதனால வீடு எந்த பக்கம் எது இருந்தாலும் சரி, எந்த வாஸ்தும் இன்றைக்கு கிடையாது. நமக்கு எது வசதியோ அப்படி கட்டிக்கொள்வதுதான் சரியான வாஸ்து. ஸோ இதையெல்லாம் நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. முக்கியமா கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறது ஒன்றே ஒன்றுதான், அந்நியரை நாம் உபசரிக்கணும். இந்த வீடு எப்பொழுதும் மற்றவர்களுக்காக திறந்திருக்க கூடாது. அதனால நாம கர்த்தர் நல்லவர். அருமையான சகோதரருடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.